நியூஸ் 4 செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மற்றும் மேனாள் மேயர் எஸ்.ஏ. சத்யா வாக்கு சேகரிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதி சூளகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பி.எஸ். திம்மசந்திரம், வானமங்கலம், கே.என். தொட்டி, எலுவப்பள்ளி, பேரிகை காலனி, பேரிகை செக் போஸ்ட், கண்டரப்பள்ளி, மாருதி நகர், சூலுகொண்டா, மகாதேவபுரம், சிங்காரப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா கொளுத்தும் கோடை வெயிலையும் பாராது கிராமமாக வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் மற்றும் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அறிவித்துள்ள வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மேனாள் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய். பிரகாஷ் மற்றும் கூட்டணி கட்சியினர், திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். న్యూస్ 4 செய்திகளுக்காக వై. మారిముత్తు. నేను ఎమ్మెల్యేగా ఉండి అన్ని పనులు చేయించాను. మీకు ఏం పని కావాలంటే ఇవి ఈ ఊరికి బస్సు ఇడిచింట్రా, నేందా ఇడిపిస్తున్నాయి. అవునా? రోడ్ ఉండలేదు, నేందా రోడ్ వేపిస్తున్నాయి. నిజమా? ఊరు లోపల డ్రైన్లు ఉండలేదు, డ్రైన్లు వేపించింది నేనే, రోడ్ వేపించింది నేనే, బస్సు ఇప్పించింది నేనే, రష్ కట్టించింది నేనే. అన్ని పనులు ఎలుగుపల్లికి చెప్పించిండే ప్రభుత్వమే డిఎంకే ప్రభుత్వం. దాని నుంచి మీరందరూ పాల్గొనే దానికి మన సీఎం కావాల్సినట్ల, మన గోపిని చెప్పినట్ల అన్ని పనులు, అన్ని స్కీములు, మంచి స్కీములు తీసుకొచ్చిండు. 10 ఏళ్ళు వాళ్ళు గవర్నమెంట్ రేడేమికే ఎవరు తీసుకోరాలే. అట్లా స్కీములు భారతదేశంలోనే ఇట్లా స్కీములు తీసుకొచ్చిండు ఒక ముఖ్యమంత్రి ఎవరంటే అది మన దళపతి మూకా స్టాలిన్ దా ఉంటారు. వీని కాపీ కొట్టిదా అన్ని స్టేట్లని ఇప్పుడు కాపీ కొట్టేసేస్తూ ఉంటారు. దాని నుంచి మన అక్క చెల్లెండ్లకి గవర్నమెంట్ బస్సులో ఫ్రీ ప్రయాణం కావచ్చు, 1000 రూపాయలు కావచ్చు, స్కూల్ చిన్నోళ్ళకి పొద్దున్నే టిఫిన్ కావచ్చు, వ్యవసాయదారులకు ఫ్రీ కరెంట్ కావచ్చు, అన్ని స్కీములను ఎవరూ చేయకున్నట్ల స్కీములో మన దళపతి తీసుకొచ్చింటారు. ఇంక మీద ఇటు కూడా నేను వస్తే ఖండితంగా 1000 ఇచ్చేవాళ్ళకి 2000 ఇస్తానని చెప్పిండారు, 8000కు కూపన్ ఇస్తానని చెప్పిండారు. ఆ కూపన్ లో మీకు ఏం కావాలంటే తీసుకోవచ్చు, ఫ్రిడ్జ్ కావాలంటే తీసుకోవచ్చు, టీవీ, మిక్సీ, గ్రైండర్, వాషింగ్ మిషన్ ఏం కావాలంటే 8000 రూపాయలకి మీరు పేరుకులోనే పోయి తీసుకోవచ్చు. అట్లా స్కీమ్ కూడా తీసుకొచ్చిండారు. దాని ఇంకా ఇదంతా మనసులో పెట్టుకుని 23వ తారీఖు మీరు ఖండితంగా ఉదయ సూర్యుని గుర్తుకు ఓటేసి சத்யா గారిని அத்தியதிக மெஜாரிட்டி எலுவுப்பள்ளி பூத்து తీసుకొచ్చిండారు. வேலையில் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இங்கே உங்களிடம் வாக்குகளை சேகரித்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் இங்கே வருகை புரிந்து எனக்காக, இந்த இயக்கத்திற்காக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று வந்திருக்கின்ற இந்த கூட்டணியுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே என்னை போட்டியிடுகின்ற வாய்ப்பை தந்து இந்த தொகுதியிலே நிறுத்தியிருக்கிறார். காரணம், இன்றைக்கு இந்த தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்று நிரூபித்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த தொகுதியிலே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருந்த நம்முடைய மாவட்ட கழக தேர்தலானாலும் சரி, 19 நடைபெற்ற இடைத்தேர்தலானாலும் சரி, தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே போல மீண்டும் இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்று நிரூபிக்கின்ற வகையிலே உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் பெருவாரியான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். காரணம், இந்த பேரிகை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து நம்முடைய அண்ணன் கோபிநாத் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்திலானாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலானாலும் சரி, நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களும் குறைஞ்சது 1500 ஓட்டுக்கு வித்தியாசத்திலே பூத்திலே விழுகின்ற பகுதி இந்த பகுதி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முறை இங்கு இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், 2000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் உங்களை இந்த பகுதியிலே வாங்கி தருவோம் என்று ஒரு உறுதியை தருகின்ற அளவிற்கு இங்கே வளர்ச்சி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கு பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், 5 கோடி ரூபாய் அளவில் இந்த பகுதியில் வளர்ச்சி பணி செய்து கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை தந்து
தந்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களை விட முதன்மை மாநிலமாக மற்ற மாநிலங்கள் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பின்பற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவர் மீண்டும் அரியணையில் அமர்ந்தால்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களுடைய மலர் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.